Hi friends, வெல்கம் டு விஸ்மயா குடில். இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்பையும் ஷூட் பண்ணுறப்பையும் எனக்கே ஒரு 5 வருஷம் முன்னாடி போன மாதிரி இருந்தது. ஏன்னா நம்மளோட சேனலில் க்ளீனிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் பேஸே இருக்குது. அதுவும் நைட்டு கிச்சன் க்ளீனிங்னா கேட்கவே வேண்டாம். அவ்வளோ பேர் அந்த வீடியோ போட்ட உடனே வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. உங்களோட க்ளீனிங் வீடியோ பார்க்குறப்ப நாங்களும் வந்து எங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட் செக்ஷனுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆனால் நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நைட்டில் கிச்சன் க்ளீனிங் வந்து போட்டு. ஸோ இன்னொன்று இப்போலாம் நிறைய பேருக்கு ஷாப்பிங் ஆர்கனைசிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சு. எனக்குமே அது பிடிக்கும். ஆனால் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னாக்கா வீடை சுத்தமாக வச்சுக்கிறது, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணுறது, புதுசாக ஏதாவது வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே நினைப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சரியான வேலை. எப்போதும் இந்தளவுக்கு மோசமாக கிச்சனை வச்சுக்க மாட்டேன். காலையில் 10 மணிக்கு வெளியில் போனேன். நான் வந்து 1 மணிக்கு தான் வந்தேன். 1 மணிக்கு வந்துட்டு திரும்ப பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு, ஏன்னா குழந்தைங்களுக்கு எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்ப அவளை டியூஷன் விட்டுட்டு வெளியில் போய் கொஞ்சம் கிராசரி எல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு மணி 7:30 வந்து ஆயிடுச்சு. நான் எப்போதுமே 7:30க்குள்ளே என்னோடய டின்னரையே வந்து முடிச்சிடுவேன். ஸோ அதனால் அடுத்த 2 நாளைக்கான காய், பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கு எப்போதுமே இந்த காய், கிராசரி ஐட்டம்ஸு, ஆயிலு, மாவு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்ததுன்னா பெருசாக டென்ஷன் வந்து இருக்காது. நம்மளை ஹோட்டலை தேடி போகவே மாட்டோம். ஸோ இப்போ வந்து சம்மர் வந்து ஹெவியாக இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மோர், பழம், அந்த தண்ணி பழம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது, வாட்டர்மெலன்லாம் வந்து சேர்த்துக்கிறது. நெக்ஸ்ட் டே வந்து பால் வந்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம சமைக்கிறத பேக் பண்ணாலும் சம்மர் வரதுனால இன்னொரு டிஃபன் பாக்ஸில் வந்து கொஞ்சோண்டு கர்ட் ரைஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நைட்டு வந்து உரக்கி ஊற்றிடுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஐலேண்ட் இருக்குல்ல அதை வந்து க்ளீன் பண்ணி அது கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரே மாதிரி வந்து வச்சுருக்கேன். அது வேணால் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும். அந்த பவுடர் வந்து தண்ணியில் கலந்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிங்காக மாறிடும். உங்களுக்கு நுர கூட வந்து இதில் வரும். பட் இதை வந்து நான் என்னோட அந்த குக்கிங் ஏரியா கிட்ட வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கவுண்டரில் மட்டும் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இதில் வச்சு சாப்பிட்றது மட்டும் தானே தவிர இதில் வச்சு காய்கறி வைக்கிறதோ இல்லை ஃபுட் ஐட்டத்தை இந்த ஏரியாக்குள்ளே வைக்கிறதோ வந்து இருக்காது. ஸோ அதனால் அப்படியே க்ளீன் பண்ணுறப்பையும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா டாப் அப் பண்ணிடுவேன். பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா அந்த சீரக பவுடர்லாம் பண்ணிட்டேன்னா ஹாட் வாட்டரில் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுடுவேன். அதே சமயத்தில் மிக்சியை வந்து க்ளீன் பண்ணுறது, அந்த இடிக்கல்லை க்ளீன் பண்ணுறது அதுவுமே வந்து வச்சுருவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை அதிகம் தான் சொல்லணும். எப்போதும் இந்த மாதிரி கிச்சனில் பெருசாக வெசல் வாஷிங்லாம் வச்சுக்க மாட்டேன். ஜஸ்ட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ப்ரிப் மட்டும் வந்து பண்ணிப்பேன். ஸோ தோசைக்கல்லில் வந்து தோசை ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே வச்சுட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு வந்துடும். அதனால் எப்போதுமே இந்த மாதிரி எண்ணெயை வச்சு நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதில் எண்ணெய் நிற்கக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் கட்டை இல்லைன்னா ஒரு டிஷ்யூவை வச்சு கூட நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டிங்கனாக்கா தோசை எப்போதுமே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும். இந்த தோசைக்கல் வந்து நான் இண்டஸ் வேலியில் தான் வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக கூட ஒரு விளாக்லையும் போட்டிருந்தேன், ப்ளஸ் செப்பரேட்டாக ரிவ்யூமே வந்து பண்ணியிருந்தேன். அதில் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நல்லா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதிலே சொல்லியிருப்பேன் நான், ஒரு பேப்பர் ரோஸ்ட்டு புதுசாக வாங்கின கல்லில் பண்ண முடியுது அப்படின்னாக்கா அது இந்த கல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வை எப்போ பார்த்தாலும் கழுவுவேனா அப்படிலாம் கிடையாது. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை நல்லா வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் மாதிரி போட்டு நல்லா வந்து கழுவுவேன். மற்றபடி வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு துடைக்கிறது மட்டும்தானே தவிர எப்போதும்லாம் கழுவுவேன் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இன்னொன்று நான் வந்து இப்போ விண்டோவுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க கட்டுறப்ப அந்த புள்ளி போடுறதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா அந்த பட்டி தேய்க்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் அப்படியே படிஞ்சு போயிடுது. ஸோ அதுக்காக அதை வந்து நான் ரொம்ப பெருசாக க்ளீன் பண்ணுறதில்ல. எப்படி பண்ணாலுமே வந்து அந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று டிஷ்வாஷரில் வந்து ஜாமானை வந்து லோட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன்னா நான் மற்ற வேலை நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப் அதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டிஷ்வாஷரில் சால்ட்டு ப்ளஸ் வந்து அந்த ரின்ஸ் சைடும்பாங்க பாத்திரம் பலன்னு இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு லிக்விட் மாதிரி ஊற்றுனா அந்த லிக்விட் ஒரு 150 ரூபா வரும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஊற்றினா போதும். சால்ட் வந்து அவங்களோட தண்ணியை பொறுத்து வந்து மாறும். எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கே 2 கிலோ சால்ட் ஆகுது. அதாவது 200 சால்ட் ஆகுது. சில பேருக்கு தண்ணி நல்லா இருக்குன்னா 1 கிலோ சால்ட்டு நீங்கள் வந்து போட்டிங்கனாக்கா ஒரு 3 மாதம் வரைக்குமே வரும். இன்னொன்று டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்குல்ல, அது வந்து நான் 6 மாதம் 7 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன். ஏன்னா நிறைய வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம வந்து வாஷிங் மிஷினுக்கு ஒரு லோடுக்கு போடுறதுல ஒரு 20% வந்து இதுக்கு போட்டாலே போதும். இன்னொன்று டிஷ்வாஷர் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்த காலம்லாம் போய் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி ஆட்ஸ்லேயே வந்து டிஷ்வாஷர் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்ஸ் வருது பாருங்கள். இதை தான் நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து இப்போ லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு, உடம்பு முடியாதவங்களுக்கு, ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்களுக்கு, மெய்டுக்கு ஆல்டர்னேட் தேடுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக டிஷ்வாஷர் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அடுக்கிறதுக்கு நாங்கள் இழுத்து போட்டு விளக்கிட்டே போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து வந்தது. நான் அந்த மாதிரி ரஃப்பாக வந்து வேலை செஞ்சிருவேன். நானே எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக
வாஷரோட ரிவ்யூ போடல. என்ன மாதிரி கைவலி இருக்கிறவங்க, பேக் பெயின் இருக்கிறவங்க, வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா ஒரு ஜாமானை நின்று விளக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதை லைட்டாக கழுவி இதில் கவுத்துட்டோன்னா நம்ம விளக்குற மாதிரி 4 மடங்கு நல்ல பளிச்சுன்னு சுட சுட வந்து விளக்கி கொடுத்துரும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் வந்து போட்டேன். இதோட மெயின்டெனன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் மெயின்டெனன்ஸ் மாதத்துக்கு ஒரு தடவை 150 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் இருக்குது, டிஷ்வாஷர் டி ஸ்கேலர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து 5 பேக்கெட் வந்து வரும். மாதத்துக்கு ஒரு பேக்கெட் போட்டு ஹை ஸ்பீடில் வந்து வச்சுட்டேன்னாக்கா உள்ளுக்குள்ளே ஏதாவது கரை மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி உப்பு கரை மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் வந்து அதில் க்ளீன் ஆகிடும். மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிப்பேன். வாரத்துக்கு 2 தடவை உள்ளே வந்து அந்த ஃபேன் மாதிரி இருக்குல்ல, அதுக்கும் கீழே வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும், அதை கழட்டிட்டு கழுவி போட்டுக்குவேன். பெருசாக இதில் வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. பவர் கன்சப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பவர் கன்சப்ஷன் எனக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த டிஷ்வாஷர் வச்சதுனால ஒரு 150 ரூபா ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதை விட பெரிய சேஞ்சஸ் நான் எதுவும் நோட்டீஸ் பண்ணவும் இல்லை, எனக்கு அது தெரியவும் இல்லை. ஸோ நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா எப்படியுமே இன்டென்சிவில் வந்து போடுவேன். ஏன்னா எங்களோட தண்ணி வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டராக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் எப்போதுமே வந்து அந்த 1.5 மணி நேரத்துக்கு தான் வந்து போடுவேன். இதே 1 மணி நேரத்துக்குமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் மொபைலில் வந்து மை கனெக்டோ ஹோம் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. நான் சொல்கிறது பாஷ் டிஷ்வாஷரோட ஆப்பு. அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிஷ்வாஷரில் சால்ட்டு தீர்ந்து போச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரின் சைடு ஃபில் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு டிஷ்வாஷர் ப்ரோக்ராமே வந்து முடிஞ்சிருச்சு, வேணால் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மொபைலில் வந்துடும். நானும் அந்த மாதிரி ஒய்ஃபை இருக்கிறதுனால கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஃப்ளோரில் இருக்கீங்க, உங்களுக்கு டிஷ்வாஷரில் நீங்கள் வேலை பார்க்குறதுக்குள்ளே டிஷ்வாஷர் முடிஞ்சிருச்சுன்னா லைட்டாக மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அந்த உள்ளே வந்து ஒரு ஆவி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நைட்டு கிச்சன் கிளீனிங் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்பெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்ணி எவ்வளோ குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. நான் வந்து தண்ணி ஒரு டம்ளர் குடித்தாலும் அந்தளவுக்கு திருப்தியாகவும் இல்லை, நம்ம கரெக்டாக தான் குடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் 2 லிட்டராவது வந்து குடிக்கணும். அது குடிக்காததுனால இந்த மாதிரி ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான் இந்த மாதிரி கிளாஸில் வாங்கி ஒரு நாளைக்கு கிராம்பு, ஒரு நாளைக்கு ஏலக்காய், ஒரு நாளைக்கு சீரகம் அப்படி போட்டு வச்சுட்டேனாக்கா 2 லிட்டர் இப்போல்லாம் மினிமமே தண்ணி குடிச்சிடுறேன். ஸோ இது வந்து சியா சீட்ஸை வந்து ஊற வச்சுட்டேன்னா காலையில் இதில் லைட்டாக லூக்வார்ம் வாட்டரை வந்து சேர்த்துட்டு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கிச்சன் வந்து முன்னாடி எப்படி இருந்தது, எந்த கோலத்தில் இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டேக்கான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அது எல்லாமே ஞாபகம் இருக்கும் பார்க்குறப்ப. கிச்சனை இந்த மாதிரி க்ளீனாக விட்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா காலையில் நம்ம எப்போதும் செய்கிற ஒரு ரெசிபியை விட ஜாஸ்தியாக வந்து செய்யலாம். நாளைக்கு நான் வந்து காரக்குழம்பு வந்து பாவக்காய் போட்டு வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால அதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேழ்வரகு கூழ் 2 கப்பு வந்து கேழ்வரகு மாவு போட்டேன் அப்படின்னாக்கா 6-7 கப்பு வந்து தண்ணியை ஊற்றி நல்லா வந்து இதை டைல்யூட் பண்ணிக்கணும். டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் கையில் ஒட்டாத மாதிரி, அதுதான் வந்து பக்குவம். இந்த கேழ்வரகு வந்து நம்மளே வந்து அரைச்சது கேழ்வரகு வாங்கி அதில் வந்து 9 தோல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 9 தோலையும் எடுத்துட்டு, அதாவது ஒரு 4-5 தடவை கழுவுனோன்னா அந்த தோல் வந்துக்கிட்டே இருக்கும். வரது வந்து ஒரு டயத்தில் நிற்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா கேழ்வரகு பவுடர் வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் என்ன தான் கடையில் வாங்கினாலும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பியூர் வந்திருக்காது, அதில் வேறு ஏதாவது வந்து கலப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்க சூடு வந்ததுக்கப்புறமா கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி 2 பாலாக வந்து உருட்டிக்க போகிறேன். ஏன்னா ஒரு பால் வந்து எனக்கு, ஒன்று வந்து என் ஹஸ்பண்டுக்கு. இந்த மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு மாங்காய், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், தயிரை போட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிடுவேன். 1 கப் குடித்தோம் அப்படின்னாக்கா 12 மணி வரைக்கும் பசி வரவே வராது. ரொம்ப ஹை கால்சியம் ஃபுட்டு, அதுவும் இந்த வெயிலுக்கு மோர் ஊற்றி குடிக்கிறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வந்து கொண்டக்கடலையும் பாவக்காவும் போட்டு தான் காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதை வந்து தொட்டுட்டு கொஞ்சம் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் தண்ணியாகவும் நான் கொஞ்சம் திக்காகவும் வந்து எடுத்துப்பேன். அந்த காம்பினேஷன் சாப்பிட்றப்ப அப்படியே எனக்கு வந்து உடலே குளிருது, வயிறு குளிருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு நாள் வந்து சுண்டலுக்கு ஊற வச்சுக்கிறது, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கேழ்வரகு, கம்பங்கூழ் அந்த மாதிரி வந்து ஊற வச்சுக்கிறது. இல்லை நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னாக்கா ஃப்ரூட்ஸுக்கு மாதுளம்பழம்லாம் வச்சுருந்தேன்னா அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரிப் வந்து ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் உங்களோட கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா காலையில் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம போடலாம். ஏன்னா என்னோட எப்போதும் இருக்கிற ரொட்டீனை தான் நான் வந்து போடுறேன், எதுவும் ஸ்பெஷலாக வந்து போட போகிறது கிடையாது. தேங்க்யூ, பை.